ஸோ ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எபிசோட் நம்பர் 3. எதுலன்னா F&O ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து டீச் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் சரி, இதுக்கு முன்னாடி சப்போஸ் 1 and 2 வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நேரில் வந்து லைவாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ வீக்கெண்ட் ப்ரோக்ராம் நம்ம சென்னை டி நகரில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்றதுனால நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட நிறைய நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. நிறையா பேர் வந்து லைக் நான் நேரில் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாராலலாம் ட்ராவல் பண்ண முடியலையோ சென்னைக்கு, யாராலலாம் ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியலையோ, உங்களுக்கு ரொம்ப தரமான கான்டென்ட் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஆனால் யாராலெல்லாம் நான் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். ஏன்னா நீங்கள் நேரில் மீட் பண்ண போகிறீங்க, நான் தான் உங்களுக்கு டேரெக்டாக டீச் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும். பட் ஆனால் இதுவே நேரில் பார்க்கும்போது இன்னும் அந்த ஒரு ஃபீல் பாண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் டவுட் சால்விங் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நேரில் அப்படின்றது. அது இல்லாமல் நம்ம வீக்கெண்ட் ஒர்க் ஷாப்பாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் வந்து கம்மிங் ஆகஸ்ட் பேட்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்மின் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அவங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ சி யூ இந்த ஆஃப்லைன் பேட்ச். அண்ட் இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட 5 கோல்டன் பாயிண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ நான் F&O ட்ரேடிங் எதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தேவைப்படுற ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளெல்லாம் போக முடியும். இந்த 5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5 பாயிண்ட் புரியாமல் தெரியாமல் நிறைய பேர் நிறைய காசு விட்டுடுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிபி. ஸோ சி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கால் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீனா என்ன சொல்லுவாங்கன்னா புட் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ காலு புட்டு? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஆனால் சரியா புரியலையே அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ராடே எடுத்துக்கலாம், பை செல், வெறும் இன்ட்ராடே எடுத்துக்கலாம். பை செல்னு பட்டன் இருக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது ஏற போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன பிரஸ் பண்ணுவீங்க? பை. இல்ல ஒரு ஸ்டாக் பாக்குறீங்க, அது 98 வரைக்கும் இறங்க போகுதுன்னு தெரியுது, அப்ப என்ன பிரஸ் பண்ணுவீங்க? செல். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் F&Oல இப்போ நீங்கள் இதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ 100 ரூபாயில இருக்கு, மேலே போகுது, பை பண்ணணுமா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ஷன்ஸில் சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் பற்றி தான். ஸோ இதுவே மார்க்கெட் இறங்குது, நான் வந்து செல் பட்டன் அழுத்துறேன். இதில் F&O ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் செல் பட்டன் போய் அழுத்துறேன்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கேட்கும்னா தோராயமாக 2 லட்சம் ரூபாய் கிட்ட கேட்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 1.7 அந்த மாதிரி கேட்கும். அதாவது ஃபியூச்சர்ஸ்க்கு என்ன நம்ம வந்து கேபிட்டல் தேவைப்படுமோ அதுக்கு ஈக்குவலண்டாக செல்லிங்க்கும் தேவைப்படும். அது ஏன்றது தனி கான்செப்ட், அது அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். செல்லிங் கான்செப்ட் அப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அப்போ நான் செல் பட்டன் அழுத்தனா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எனக்கு காஸ்ட் அதிகமாகுதுன்றது உங்களுக்கு புரியணும். சரி, அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் அப்போ அப் ட்ரெண்டை ட்ரேட் பண்ண முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னால் டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது இல்லை? அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் சிபி கான்செப்ட். ஸோ அப்போ இந்த சிஇன் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்ட்டு அர்த்தம். சினா அப் ட்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சினா அப் ட்ரெண்ட். இப்போ கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ஏறுது. இதுவே பினா டவுன் ட்ரெண்ட். பினா டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் ஏற போகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன ஃபர்ஸ்ட் நான் செல் பட்டன் அழுத்த முடியாது, கரெக்டா? ஏன்னா அழுத்தணும்னா எனக்கு 1.25 லட்சம் 2 லட்சம் தேவைப்படும். அப்போ செல் பட்டன் இப்போதைக்கு மறந்துருங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பட்டன் என்ன? பை. அப்போ பை கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ஏறுதுன்னு அர்த்தம். பை புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்போ மார்க்கெட் ஏறுது, அப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வெறும் பை எழுத்துவாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னா பை சின்னு சொல்ல போறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும், ரொம்ப சிம்பிள் தான். இதுவே மார்க்கெட் இப்போ இறங்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் செல் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ என்னால் செல் பண்ண காசு ஜாஸ்தி, அதனால புட் ஆப்ஷனை பை பண்ண போறேன். புட் ஆப்ஷன்னா டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் நான் வாங்குறேன். பையிங் புட் ஆப்ஷன், டவுன் ட்ரெண்டை நான் வாங்கி போடுறேன் அப்படின்ற கணக்கு. அப்போ மார்க்கெட் இறங்க என்னோட ஷேர் ஏறும், அதனால தான் நான் பை பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 24,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். என்ன நடக்குதுன்னா ஒரு 100 பாயிண்ட் ஏறிடுச்சு, 24,100க்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்கும்? கால் ஆப்ஷன் ஷேர் வந்து என்ன இருக்கும்னா பயங்கரமா ஏறி இருக்கும். புட் ஆப்ஷன் இறங்கி இருக்கும், ஏன்னா அது ஆப்போசிட்ன்றதுனால. சரி, இப்போ இங்க இருந்து என்ன ஆகுது? நிஃப்டி வந்து பயங்கரமா ஒரு 200 பாயிண்ட் ஃபாலோ ஆகுது, 23,900 போல, 23,900 போல ஃபாலோ ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா கால் ஆப்ஷன் இறங்கி இருக்கும்,
புட் ஆப்ஷன் பயங்கரமாக ஏறி இருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன் தான் டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ மார்க்கெட் ஏறுனா கால் ஆப்ஷன் ஏற போகுது, மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷன் ஏற போகுது அப்படின்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ சிஇபி அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டெக்னிக் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னா டைம் டிகே. டைம் டிகே இது வந்து ரொம்ப முக்கியமான பெரிய கான்செப்ட். இது வந்து நான் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லைக் நம்ம வந்து ஒரே நேரத்தில் நிறைய லேர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது பட் எனக்கு வந்து சரியாக புரியல அப்படி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன அளவுக்கு நடத்துறனோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். லைக் தரவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஒரே நேரத்தில் நிறைய டாபிக் வந்து எடுக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அந்த ஒரு கிளாஸை வந்து கொண்டு வந்த ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா சிம்பிளா ட்ரேடிங் லேர்ன் பண்ணுன்றது தான். சிம்பிளா என்ன, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு நாள்ல நான் டைம் கொடுத்தா போதும், என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும், என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வரணுன்றது தான் மெயின் மோட்டிவா இதை ஸ்டார்ட் பண்ணது. நம்ம உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம்ட்டு நம்ம சேர்த்து எடுக்கலாம். பட் ஆனால் அந்த 1 hour கிளாஸ் பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்ப்பாங்க, பட் நிறைய பேர் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் இது கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அதை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டோன்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நிறைய பேர்கிட்ட நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எனிவேஸ், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அடுத்த டாபிக் வந்து டைம் டிகே நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.